அண்ணன் ஏமா இன்னும் வரல? இப்ப வந்துருவாமா. அம்மா, அண்ணன் வந்துட்டான். அண்ணா, ஐ வளையல். வாப்பா. என்னப்பா ஆனந்த், உனக்கு என்னாச்சு? ஏப்பா அப்படி அழுதுகிட்டு இருக்க? எதுவா இருந்தாலும் அம்மா கிட்ட சொல்லுப்பா. எழுந்துருடா, எழுந்திருச்சு வந்து ஏதாவது சாப்பிடு. எனக்கு ஒன்றும் வேண்டாம். எல்லாரும் என்ன திருடனோட பையன் சொல்லி கூப்பிடுறாங்க. அவங்க என்ன வேணும்னாலும் சொல்லி கூப்பிடட்டும்டா. என்னால் அப்படி கேட்டுட்டு இருக்க முடியாது. நான் எங்கேயாவது போயிடுறேன். ஏன்டா இப்படிலாம் பேசுற? நீ போயிட்டேனா எங்களுக்குன்னு வேற யாருடா இருக்கா? எங்க ரெண்டு பேரையும் நீ விட்டுட்டு போயிடுவியடா? உன்னால அப்படி போக முடியுமா? அண்ணா, எங்களை விட்டுட்டு போயிடாதண்ணா. வேர்க்கல்ல 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 சாப்பிட்றீங்களா? வேர்க்கல்ல 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 வாங்கிக்கோமா. வேர்க்கல்ல வேணுமா? வேர்க்கல்ல வேர்க்கல்ல. அந்த குழந்தை கடல் பக்கத்துல விளையாண்டுட்டு இருக்கு. நல்லா விளையாடிட்டு இருக்காங்கல்ல? எப்படி இருக்காங்க பாரு. இவ்வளவு கேர்லெஸ்ஸாவா இருக்கிறது? குழந்தைய நல்லா கவனிச்சுக்க வேண்டாம். இவங்க கவனிப்பு இல்லாம இருக்கிறதுனாலதான் பெரிய பெரிய விபத்தெல்லாம் நடக்குது. யாருங்க இது? இந்த பையன் உனக்கு தெரியுமாமா? இவன் என்னோட கிளாஸ்மேட் பா. நாங்க எல்லாரும் பீச்சுக்கு வந்தோம். அமிர்தா எங்க? யாருமா அமிர்தா? ஆனந்தோட தங்கச்சி தான் அமிர்தா. அவளும் என் ஸ்கூல்ல தான் படிக்கிறா. உனக்கு கடலை வேணுமாமா? வேணும். 3 கொடுப்பா. சரி. இந்தாங்க சார். வேண்டாம்ப்பா, நீயே வச்சுக்கோ. வேணா வச்சுக்கோங்க. வீட்டுல வேற யாரெல்லாம் இருக்காங்க? உங்க அப்பா என்ன பண்றது? ஏய் ஓடா சார். ஓடா இல்ல சார். விட்டுடுங்க சார், ப்ளீஸ் சார். ஓடா. ஒண்ணும் பண்ணல. தயவு செஞ்சு அவரை விட்டுடுங்க சார். ஏறு. சார், அவரை விடுங்க சார். என்னங்க? என்னங்க? ஆனந்தோட அப்பா ஒரு திருடன். திருடனோட பையன் தான் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூப்பிடுவாங்க. இதெல்லாம் தெரிஞ்சுதான் நீ அவங்க கூட ஃப்ரெண்ட்ஷிப் வச்சிருக்கியா? ஆனா ஆனந்த் ரொம்ப பாவமா. இதுக்கப்புறம் நீ ஒன்னும் அவங்க கூட பழக வேண்டாம். உன் புருஷன் இன்னும் வரலையாம்மா லக்ஷ்மி? கொஞ்ச நாள் அவரை பத்தி எந்த விவரமும் இல்லக்கா. எப்பவாவது அவர்கிட்ட லெட்டர் வரும். 2 மாசமா இப்ப அதுவும் வர்றதில்ல. நீ போய் அவரை பார்த்துட்டு வர வேண்டியது தானே? குழந்தைங்கள கூட்டிட்டு போய் ஒரு எட்டு பார்த்துட்டு வந்துரு. போகக்கூடாதுன்னு எண்ணம் இல்லக்கா. என் பையன் அதுக்கு சம்மதிக்க மாட்டேங்கிறான். நானும் அவன்கிட்ட எப்படி எப்படியோ பேசி பார்த்துட்டேன். அவர் பேச்சை எடுத்தாலே அவன் கோவப்படுறாங்கா. அவன் ஏன் அப்படி நடந்துக்கிறான்? என்னக்கா பண்றது? அவன் அப்படி ஆயிட்டான். அவனுக்கு பிடிக்காத எதையும் நானும் செய்யறதில்ல. குழந்தைங்க வர நேரம் ஆயிடுச்சுக்கா, நான் கிளம்புறேன். கொஞ்சம் இரு. பண்டிகை வருது, இந்தா பசங்களுக்கு கொண்டு போய் கொடு. இத செலவுக்கு வச்சுக்க. அப்போ நான் போயிட்டு வரேன்க்கா.
நாளைக்கு கொஞ்சம் சீக்கிரம் வந்துரு, நான் கோவிலுக்கு போகணும். சரிக்கா. அப்புறம் என்னடா பண்ற? ஏ வாயாடி, வந்துட்டியா? புது ட்ரெஸ் அமங்கலமா இருக்கே. ஏ பட்டிக்காட்டு ட்ரெஸ் மாதிரி இருக்குடா. பழைய ட்ரெஸ்ஸா கூட இருக்கலாம். இல்ல வேற ஏதாவது பேசணுமா? இப்படி கேட்டா என்ன சொல்றது? வாடகைக்கு தெரியா? கூட முண்டக்கணும். உன் கண்ணை நோண்டி எடுத்துட்டு அன்னைக்கு ஸ்வீட் எதுவும் எடுத்துட்டு வரலையா? எடுத்துட்டு வந்திருக்கேன், இரு குடுக்குறேன். இந்த பிடிச்சுக்கோ. இந்தா. தேங்க்ஸ். வெல்கம். உனக்கு இல்லையாடி? இரு நான் பாதி தரேன். ஏய் சின்ன முத்தோட பையன் வரேன்டா. Dress சூப்பரா இருக்கே. எங்க இருந்து திருடிட்டு வந்த? அவங்க அப்பா ஜெயில இருந்து வந்துட்டாரு போல இருக்குடா. Dress ஆனா சூப்பரா இருக்குடா. கையிடுறா. துரைக்கு கோவம்லாம் வருதோ? டேய் தள்ளி யார் மேல வேண்டாம் வேண்டாம் விடுடா. டேய் அவனை விடுங்கடா. டீச்சர் கிட்ட போய் சொல்லுடா. நான் அடிச்சனா தாங்க மாட்டேன். அவனை விடு. டேய் வேண்டடா. அழுவாதடா. விடுடா. விடுடா. விடுங்கடா, விடுங்க. என்னடா கலாட்டாங்க? இவன் தான் என்ன முதல்ல அடிச்சான். இல்ல டீச்சர், இவங்க தான் போய் வம்புக்கு இழுத்தாங்க. அவனை திருடனோட பையன் சொன்னாங்க. இவங்க அப்பா திருடன்னு உங்ககிட்ட யாருடா சொன்னது? இவங்க அப்பா திருடுறத நீங்க யாராவது பாத்திருக்கீங்களா? இந்த ஸ்கூல்ல இருந்து இவன் இது வரைக்கும் ஏதாவது திருடி இருக்கானா? என் அம்மா தான் சொன்னாங்க இவங்க அப்பா திருடன்னு. இவன் கூட பழக கூடாதுன்னு சொன்னாங்க. போதும், நிறுத்து. உங்களை நல்லா அடிச்சு வளர்த்திருக்கணும். யார் என்ன தப்பு செஞ்சாலும் அடிக்கிறதுக்கும் தண்டிக்கிறதுக்கும் நாங்க இங்க இருக்கோம். இத உனக்கு தான் சொல்றேன். அப்புறம் நீங்க 3 பேரும் நாளைக்கு உங்க பேரண்ட்ஸ் கூட்டிட்டு இங்க வந்தா போதும். போங்க, போய் உட்காருங்க. டீச்சர், ஷாலினியோட அம்மா இறந்துட்டாங்க. ஷாலினி, பேக் எடுத்துட்டு வா. இங்க பாருமா, நீ வீட்டுக்கு போ. இவளை கூட்டிட்டு போங்க. போயிருமாமா. ஐயாயிரம் கம்மியா இருக்கு. அவ்வளோதான் இருக்கு, மீதி அப்புறம் தரேன். 2வது தடவை நீ இந்த மாதிரி சொல்ற. இனிமே இப்படி பண்ணாத, போ. வேர்க்கல 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 தம்பி இங்க வேர்க்கல கொடு. தேங்க்ஸ் பா. வேர்க்கல 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 டேய் டேய் வேர்க்கல. டேய் வாடா வாடா. வேர்க்கல்ல இருக்கா? ம் ஆ இருக்கு.
2 பொட்டலம் கொடு. உங்க அப்பா இன்னும் ஜெயிலேருந்து வரலையாடா? அவன் எங்க இருந்து வரப்போறான்? அவன் அந்த அம்மாவோட நகையில திருடி இருக்கான். அவங்க வெளியே வர விடுவாங்களா? இவெல்லாம் நல்லாவே இருக்க மாட்டான். திருட்டு கும்பல். இவனும் அவன் அப்பா மாதிரி என்னைக்காவது மாறிடுவான். அவன் குணம் இவனுக்கு வராம இருக்குமா? அப்பன் கோயில் சிலையை திருநாள்ல இவன் கோயிலே திருநாளும் திருடுவான். பழக்க தோஷம் என்னைக்குமே மாறாது. அது என்னமோ சரிதான். நீ வேணா பாரு, எங்கேயாவது போய் தொலைகிறான். வா. நான் திருடன் ஆக மாட்டேன். நான் திருடன் ஆக மாட்டேன். நான் திருடன் ஆக மாட்டேன். கடல் தாயே, ஊமல சத்தியம். அம்மா, என்னாச்சும்மா? ஏன்னா இவ்வளவு லேட்டா வர? அம்மாக்கு சுத்தமா முடியல. நான் அம்மாவுக்கு மருந்து வாங்கிட்டு வர போனேன். இந்தாம்மா. அண்ணா, எனக்கு ரொம்ப பசிக்குதுண்ணா. அம்மாக்கு உடம்புக்கு முடியலல்ல, அதனால ஒன்றும் சமைக்கலப்பா. சாப்பிட்டு படுத்து தூங்கு. அப்பா உனக்கு வேண்டாமாண்ணா? வேண்டாம், நீ சாப்பிடு. என்ன இது, பண்டிகை முடிஞ்சிருக்கு, ஸ்வீட்ஸ் எல்லாம் சாப்பிட்டுட்டு வந்திருப்பீங்க. அப்படி இருந்தும் யாரோட முகத்திலயும் சந்தோஷம் தெரியலையே. ஆமா, பண்டிகை நாள்லாம் போய்கிட்டு வந்துகிட்டு தான் இருக்கு. அதெல்லாம் யார் பாக்குறா? பெரியவங்க சும்மாவா சொன்னாங்க, விருந்தும் மருந்தும் 3 நாளைக்கு தானே. என்ன எல்லாரும் ரொம்ப சந்தோஷமா இருக்கீங்க? என்னத்த சொல்றது டீச்சர், பண்டிகைன்னு பேச ஆரம்பிச்சோம், அப்புறம் எங்கெங்கயோ பேச்சு போயிட்டு இருக்கு. ஒரு விஷயம் நான் கேள்விப்பட்டேன், எல்லாரும் பேசிக்கிறாங்க, அது உண்மையா? நம்ம ஷாலினியோட அம்மாக்கு எய்ட்ஸ்ன்னு சொல்றாங்க, அதனாலதான் அவங்க இறந்து போயிட்டாங்கன்னு சொல்றாங்க, அது உண்மையா? உண்மைதான் டீச்சர். இனிமே அந்த பொண்ணு என்ன பண்ணுவாளோ தெரியல. அந்த பொண்ணோட அப்பா ஏற்கனவே உடம்பு சரியில்லாம இறந்துட்டாரு. இப்ப அவளுக்கு அம்மாவும் இல்ல. அந்த பொண்ணோட அப்பாவுக்கும் அதே வியாதி தானா? என்னவோ, அத பத்தி நான் எதுவும் கேள்விப்பட்டதில்ல. அவருக்கும் இருந்திருக்கும், அதனாலதான் அவங்க அம்மாக்கும் வந்திருக்கு. இதெல்லாம் ஏற்கனவே தெரிஞ்சிருந்தாலும் ஒண்ணும் செய்ய முடியாது. அந்த நோய் வந்தா மரணம் நிச்சயம். வராம பாத்துக்கணும், அது ஒண்ணுதான் வழியே. பைபிள்ல எப்பவும் சொல்லுவாங்கல்ல, பாவத்தின் சம்பளம் மரணம்னு. ஆண்டவரே, நீங்க தான் காப்பாத்தணும்பா. ஆனா அந்த ஷாலினி ஸ்கூலுக்கு வரும்போது பசங்கள்லாம் அவளை என்ன சொல்லி கிண்டல் பண்ணுவாங்களோ ஒண்ணுமே புரியல. டேய், அங்க பாருடா, எய்ட்ஸ் வியாதிக்காரி பொண்ணு வர்றா. ஐயோ, அவ கூடலாம் போய் உட்காராதீங்க, வியாதி பரவும். அங்க பாருடா, அவ பக்கத்திலே ஒருத்தன் வரான் பாரு. அவன் கதை இதோட முடிஞ்சது. அவனை இந்த ஸ்கூல் விட்டு அனுப்பாம நம்ம எல்லாம் ஸ்கூலுக்கு வர மாட்டோம்னு டீச்சர்கிட்ட சொல்லிடலாம். வாடா போலாம். நில்லு, நீ கிளாஸ்க்குள்ள வரக்கூடாது. என்னடி முறைக்கிற? டேய், இவளை எங்க கூட்டிட்டு என்ன போடா. என்ன இங்க பிரச்சனை? ஏன் இங்க எல்லாரும் நின்னுட்டு இருக்கீங்க? எல்லாரும் கிளாஸ்க்குள்ள போங்க. உங்களை தாண்டா கிளாஸ்க்குள்ள போங்கன்னு சொன்னேன். ஷாலினி, நீ ஏன் அழுதுட்டு இருக்க? என்னாச்சுமா உனக்கு? என்னம்மா?
புக்ஸ் எல்லாம் எடுத்துட்டு கிளம்புங்கடா. நம்மளாம் வீட்டுக்கு போலாம். ராஜேஷ், என்னடா இதெல்லாம்? எய்ட்ஸ் வியாதி வந்ததுனாலதான் இவங்க அம்மா இறந்து போனாங்க. அப்ப இந்த பொண்ணுக்கு அந்த வியாதி இருக்கும். அப்படின்னு யார் சொன்னது? வாடா. நில்லுங்க. இந்த பொண்ணுக்கு அந்த வியாதி இல்லைன்னு பேப்பர்ல மெடிக்கல் ரிப்போர்ட் வந்திருக்கு. அதெல்லாம் நீங்க பார்க்கலையா? இந்த பொண்ணு கூட சேர்ந்து படிக்கிறதுக்கு எங்களால முடியாது. தயவு செஞ்சு நான் சொல்றத கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க. நாங்க எதுவும் கேட்க மாட்டோம். நான் சொல்றது கேட்கணும், கேட்டுதான் ஆகணும். உங்களை குறை சொல்லி எந்த பிரயோஜனமும் இல்ல. அந்த நோயை பத்தி நீங்க எல்லாம் வேற மாதிரி புரிஞ்சு வச்சிருக்கீங்க. அத உண்மை நம்புறீங்க. பக்கத்துல உட்கார்றதுனாலயோ அவங்க கூட பழகிறதுனாலயோ அந்த நோய் எல்லாம் பரவாதுப்பா. வாடா போலாம். நில்லுங்க. வேண்டாம், நீங்க யாரும் போக வேண்டாம், நானே போறேன். நான் போயிட்டு வரேன் டீச்சர். நீ வா. வேர்க்கல 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 வேர்க்கல. இருங்க இருங்க. இது எடுத்து இங்க வைக்கணும். அது வேர்க்கல வேர்க்கல. நேரம் ஆயிடுச்சு. வாங்க சரிங்க. போலாம். வேர்க்கல வாங்குவீங்களா? வேர்க்கல 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 வேர்க்கல. ஓடாதம்மா, சொன்ன கேளு. ஓடாத. அப்பானால ஓட முடியல. மெதுவா போமா. சார், என்னப்பா? உங்க திங்ஸ் எதனா தொலைச்சிட்டீங்களா? இல்லையே. ஐயோ, என்னோட பர்ஸ். நீ பாத்தியா? இதா பாருங்க. இதுதான். ஜாக்கிரதையா இருக்க வேண்டியமா சார். இதே வேற ஒருத்தர் கையில கச்சிருந்தா உன்னார இதை எடுத்துட்டு ஓடி இருப்பாங்க. நல்ல வேலை. இந்தாங்க, கரெக்டா இருக்கான்னு பாத்துக்கோங்க. தேங்க்யூ. எனக்கு அதெல்லாம் ஒன்றும் வேணாம் சார். கரெக்டா இருக்கான்னு பாத்துக்கோங்க. எல்லாம் இருக்கு. அப்புறம் காணும் என்கிட்ட வந்துடாதீங்க. சரி, இதெல்லாம் விடு. உன்னோட பேர் என்ன? ஆனந்த். நீ ஸ்கூலுக்கு போறியா? போறேன். எந்த கிளாஸு? 7வது. வீட்டில் யார் யார் இருக்கா? எல்லாரும் இருக்காங்க சார். நான் போயிட்டு வரேன். இருப்பா. இந்த வச்சுக்குப்பா. வேண்டாம் சார், எனக்கு தேவையான படத்தை நானே சம்பாரிச்சுக்கிறேன். எனக்கு அது போதும். சந்தோஷப்பட்டு மனசார தராங்கல்ல, வாங்கிக்கோப்பா. வாங்கிக்கப்பா. இந்தா. பரவாயில்ல சார், வேண்டாம். நான் எப்போவும் சாயங்காலம் இந்த பீச்சில் தான் இருப்பேன். வேர்க்கலை வித்துட்டு இருப்பேன். இந்தா, இது என்னோட விசிட்டிங் கார்டு. இதில் என்னோட ஃபோன் நம்பரும் அட்ரஸும் இருக்கு. உனக்கு ஏதாவது தேவைன்னா என்னை வந்து பாரு. ஓகே? சரி. அம்மாடி, அண்ணனுக்கு டாட்டா காட்டு. பசங்களை இப்படித்தான் வளர்க்கணும். நீயும் ஒன்று வளர்த்து வச்சிருக்கே, வள வள வளன்னு பேசிக்கிட்டு. விம்சன் தாமஸ், சூப்பரண்டர் ஆஃப் போலீஸ், கிரைம் பிரான்ச். ஓ, போலீஸா? போஸ்ட் வந்திருக்கு. அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு. அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு. அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு. அப்பா லெட்டர் போட்டிருக்காரு. இங்க கொடுங்கம்மா, நான் படிக்கிறேன். அம்மா, அப்பா வராரம்மா. அண்ணா, அப்பா வராங்களா? இப்பதான் லெட்டர் வந்தது.
என்கிட்ட எல்லாம் அப்படி வந்து சொல்லாத. எனக்கு அந்த மாதிரி ஒரு அப்பா இல்லை. அப்பா உன்னை பத்தி நிறைய விசாரிச்சிருக்காருடா. எனக்கு அதெல்லாம் கேட்க விருப்பம் இல்லை, விடுங்க. அட ஆனந்தா, என்ன இந்த நேரத்துல? வணக்கம். வா வந்து உட்காரு. இல்லை பரவாயில்ல டீச்சர். பரவாயில்லப்பா, உட்காரு. மாயா, குடிக்க ஏதாவது எடுத்துட்டு வா. அப்புறம் என்ன ஆனந்த விசேஷம்? வீட்டில் எல்லாரும் நல்லா இருக்காங்களா? ஆ. இந்த குடி. ஆமா, நீ எதுக்கு இந்த நேரத்துல என்ன பார்க்க வந்திருக்க? உங்ககிட்ட நான் ஒரு விஷயம் சொல்லணும். என்ன விஷயம்பா? நம்ம ஷாலினியை பற்றி தான் பேச வந்தேன். பாவம் டீச்சர் அவ. நம்ம ஷாலினி எப்படியாவது நம்ம ஸ்கூலில் படிக்க வைக்கணும். அதுக்கு ஏதாவது ஒரு வழியை நீங்கள் தான் சொல்லணும் டீச்சர். அதுதானே விஷயம். அதுக்கான எல்லா ஏற்பாடுகளையும் நான் செஞ்சுட்டேன். நம்ம ஸ்கூல் ட்ரஸ்ட் கிட்ட இதை பத்தி எடுத்து சொல்லி அவ மறுபடியும் நம்ம ஸ்கூல்லயே படிக்கிறதுக்கான எல்லா ஏற்பாடையும் நான் பண்ணிட்டேன். அப்புறம் நீ அவளுக்காக எல்லார்கிட்டையும் ரொம்ப பரிஞ்சு பேசினதா சொன்னாங்க. உண்மையா டீச்சர்? என்ன இப்போ சந்தோஷமா உனக்கு? அப்போ அவளோட வீட்டுக்கு போய் நான் இந்த விஷயத்த சொல்லட்டா டீச்சர்? தாராளமா நீ போய் அவகிட்ட இந்த விஷயத்த பத்தி சொல்லு, சரியா? உன் புருஷன் நாளைக்கு தானமா வரா? அவனுக்கு வாய்க்கு ருசியா சமைச்சு போடு. ஜெயில் சாப்பாடு சாப்பிட்டு சாப்பிட்டு வெறுத்து போயிருப்பான். எனக்கு ரொம்ப பயமா இருக்குக்கா. அவர் பேரை கேட்டாலே என் பையன் ரொம்ப கோவப்படுறான். அவன் நேர்ல பார்க்கும்போது என்ன பண்ணுவான்னு நினைச்சா ரொம்ப பயமா இருக்கு. நீ எதுக்கும் பயப்படாத லக்ஷ்மி. தேவையில்லாம யோசிச்சு மனசை போட்டு குழப்பிக்காத. அப்பாவை பார்த்த உடனே அவனோட மனசு மாறிடும். சரிக்கா, நான் வரேன். மெதுவா பாட்டி, எனக்கு ரொம்ப வலிக்குது. வாய மூடுறே. ஆனந்த் வா வா வா. ஆனந்த், நான் சொன்னேன்ல, ஆனந்த் என் கூட படிக்கிற ஃப்ரெண்டு. ஷாலினி, உனக்கு தெரியுமா உன்னை மறுபடியும் நம்ம ஸ்கூலில் படிக்க வைக்கிறதுக்கு ஸ்கூலில் முடிவெடுத்துட்டாங்க. அப்போ நீ மறுபடியும் நாளையிலேருந்து ஸ்கூலுக்கு வருவே இல்லை? நம்ம 2 பேரும் ஒன்றா போகலாம். இல்ல, எல்லாரும் சேர்ந்து என்ன வெளியே அனுப்புனீங்கல்ல, நான் ஸ்கூலுக்கு வரல. அப்படிலாம் சொல்லாத. உன்னை விரட்டினவங்க முன்னாடி நீ படிச்சு பெரிய ஆள் ஆகணும். வேண்டாம், என்னால முடியாது. நான் எதுக்கு இப்ப கஷ்டப்பட்டு படிக்கணும்? எனக்கு உதவி செய்ய யார் இருக்காங்க? அந்த கடவுள் எல்லாருக்கும் ஒரு வழி காட்டுவாரு. நீ நாளையிலேருந்து ஸ்கூலுக்கு வரணும். வருவல்ல? நீ போப்பா, அவ வருவா. ஷாலினி வருவல்ல? வரேன். யார் நீங்க? அம்மா, இவங்களோட அப்பா எங்க? இவனை தேடிதான் அவர் காலையில கிளம்பி போனாரு.
அவர் வந்ததுக்கு அப்புறம் அவரை பார்த்து பேசிட்டு தான் நான் போவேன். அப்பாவையும் பையனையும் நான் சேர்த்து வச்சுட்டு தான் போவேன். ரொம்ப நன்றிம்மா. திருவிழாக்கு இந்த வாட்டி அமோகமான ஏற்பாடுலாம் பண்ணியிருக்காங்கப்பா. அப்படியா? பின்ன போன வருஷத்தை மிஞ்சணும்ல, இல்லைன்னா ஊர் மரியாதை என்ன வருது? அந்த திருட்டு நாராயணன் தானே போறது. இவன் எப்ப ஜெயில இருந்து வந்தான்? இவனெல்லாம் காலம் பூரா ஜெயிலே வச்சிருக்கணும். ஏன் வெளியே விட்டாங்கன்னு தெரியலையே. அடுத்து எந்த கோயில திருட போறான்னு தெரியலையே. அதுவும் சரிதான். நாராயணா, நீ வந்தன்னு கேள்விப்பட்டேன். தெரியுமா, கோயில்ல காரியஸ்தனா புது ஆளை நியமிச்சிருக்காங்க. இருந்தாலும் நாராயணா, கோயில்ல அந்த சக்தி வாய்ந்த அம்மன் சிலையை திருட உனக்கு எப்படியா மனசு வந்தது? நான் தான் திருடினேன்னு நீங்களும் நம்புறீங்களா? உனக்கே தெரியாம எப்படி அந்த சிலை உன் வீட்டுக்கு வந்தது? சதி பண்ணிட்டாங்க, என்னை ஏமாத்திட்டாங்க. நீ சொல்றதெல்லாம் யாரும் நம்ப மாட்டாங்கப்பா. அதெல்லாம் இருக்கட்டும், என் பையன் இந்த வழியா போறதை நீங்க பாத்தீங்களா? நான் யாரையும் பார்க்கலப்பா. அதோ வந்துட்டாரே. ஒன்னும் பிரச்சனை இல்ல. உங்க பையனுக்கு உங்க மேல எந்த கோவமும் இல்ல. அப்பா, ஆனந்த், அப்பா, என் பையன் மேல எந்த தப்பும் இல்லை டீச்சர். எல்லாத்துக்கும் நான் தான் காரணம். இது எல்லாமே என்னோட தப்பு தான். அப்பாவையும் பையனையும் சேர்த்து வச்சுட்டேன். நான் கிளம்புறேன். ரொம்ப நன்றி டீச்சர். நாராயணன், நீங்க கொஞ்சம் வாங்க, நான் போயிட்டு வரேன். இங்கேயே இருப்பா, அப்பா இதை வந்துடுறேன். ஊர்ல எல்லாரும் பேசிக்கிறது உண்மையா நாராயணன்? இல்ல, போய் அவங்க சொல்றதெல்லாம் போய். அப்போ இதெல்லாம் எப்படி நடந்தது? துரோகம். எனக்கு துரோகம் பண்ணிட்டாங்க. யார் அப்படி செஞ்சது? என்னோட பழைய நண்பன். எப்படி? என்ன நடந்ததுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் சொல்றேன். என் வாழ்க்கையில் அந்த துரோகம் அங்கிருந்து தான் ஆரம்பிச்சது. அந்த துரோகி கூட இருந்தே குழி பறிச்சிருக்கான்னு எனக்கு தெரியாம போச்சு. இது வரைக்கும் மனசறிஞ்சு நான் யாருக்கும் எந்த பாவமும் செஞ்சதில்லை. அப்படி இருக்கும்போது அந்த அம்மன் ஏன் என்னை இப்படி சோதிக்கிறாங்க? எது நடந்தாலும் அதுக்கு ஒரு காரணம் இருக்கும் நாராயணன். அந்த பரமசிவனை கூட சனி பகவான் விட்டு வைக்கலையே. நீங்க சொல்றது எல்லாமே உண்மைனா நீங்க வணங்குற அந்த அம்மன் கண்டிப்பா உண்மையை வெளியே கொண்டு வருவாங்க. நீங்க வேணா பாருங்க.
சங்கரண்ண வணக்கம். இந்த பணத்தை வச்சுக்கோ. வேலை முடிஞ்சதுக்கு அப்புறம் ஆபீஸ்க்கு வா. கணக்கெல்லாம் அங்க வச்சு பாத்துக்கலாம். ஓகேவா? சரிண்ணே. சுரேஷ் சார். அட யாருப்பா அது? நாராயணனா? உன்னை ரிலீஸ் பண்ணிட்டாங்களையா? எப்போ வந்த ஊருக்கு? 2-3 நாள் ஆச்சுங்க. அது சரி, இப்ப எதுக்கு இங்க வந்த? ஏதாவது வேலை கிடைச்சதுன்னா. ரொம்ப நல்லா இருக்கியா? உனக்கு என்ன வேலை கொடுக்க சொல்ற? நீங்க என்ன வேலை கொடுத்தாலும் செய்யறங்க. நீ கோயில்ல வேலை செஞ்சிட்டு இருந்தவன், உனக்கு என்ன வேலை கொடுக்கறது? ஏதாவது கோயில்ல போய் வேலை தேடு. சரி நிக்காத, போ. வேலை வேணுமா? வேலை வந்துட்டான் காலையிலே. குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரக குரு சாஷா பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குருவே நமஹ. இந்த பொண்ணு உங்களோட ஃப்ரெண்டு தானே? ரொம்ப அன்போட ரொம்ப சந்தோஷமா அண்ணன் தங்கச்சி மாதிரி நாங்க எல்லாரும் வாழ்வோன்னு நீங்க எல்லாரும் தானே பிரேயர்ல சொல்லிட்டு இருக்கீங்க. அதனால இன்னையில இருந்தாவது நீங்க எல்லாரும் அதே மாதிரி இருக்கணும். இப்ப நான் உங்களுக்கு சொல்ல போறத நீங்க எல்லாரும் கவனமா கேட்கணும். எய்ட்ஸ் நோய் இருக்கிறவங்களுக்கு பிறக்கிற பசங்களுக்கெல்லாம் அதே நோய் இருக்கணுங்கிற அவசியம் இல்ல. உதாரணத்துக்கு நீங்க நம்ம ஷாலினியே எடுத்துக்கலாம். அவளுக்கு அந்த நோய் இல்லைன்னு மெடிக்கல் போர்டே சொல்லிருக்குல்ல. அப்படி இல்லைனாலும் அப்படியே அவங்களுக்கு அந்த வியாதி இருந்தாலும் அவங்க கூட சேர்ந்து விளையாடுறதுனாலயோ பழகிறதுனாலயோ அவங்க கூட உட்கார்றதுனாலயோ இந்த நோய் பரவறதுக்கு வாய்ப்பே கிடையாது. அப்புறம் நீங்க எதுக்காக பயப்படுறீங்க? இப்ப உங்க எல்லாரோட சந்தேகமும் தீர்ந்துதா? இப்ப பயம் இல்லைன்னு யாரெல்லாம் நினைக்கிறீங்களோ அவங்க இப்பவே ஷாலினி பக்கத்துல வந்து உட்காரலாம். நான் உட்காரேன் டீச்சர். கேர்ள்ஸ் யாரும் வரலையா? நான் இருக்கேன் டீச்சர். 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 ஏதாவது வேலை கிடைச்சதாங்க? இல்ல, இதுக்கு மேல வேலை தேடி எந்த பிரயோஜனமும் இல்ல. ஏன் இப்படி சொல்றீங்க? திருட என்ன பேர் வாங்கிட்டேன்ல, இனிமே நான் எவ்வளவு நல்லவனா இருந்தாலும் அந்த பேர் மாறாது. கொஞ்ச நாளைக்கு அப்புறம் கண்டிப்பா நிலைமை மாறும். அந்த ஆண்டவன் நிச்சயமா நமக்கும் ஒரு வழி காட்டுவாங்க. அது வரைக்கும் நல்ல வழி பிறக்கிற வரைக்கும் காத்துக்கிட்டு இருக்கலாம். கொஞ்ச நேரம் நீ படுத்துக்கோ, அப்புறம் சமைக்கலாம். பார்த்து மெதுவா வா. லக்ஷ்மி,
ஒன்றும் இல்லை ஒன்றும் இல்லை, படுத்துக்கோ. அம்மா இந்தாங்கம்மா, இதை எடுத்துக்கோங்க. இந்த மருந்து அம்மாவுக்கு கொடுத்துருக்கலாம் இல்லப்பா. ஐயோ, அடுப்பு அப்படியே விட்டுட்டு வந்துட்டேன். நீ ஒண்ணும் பண்ண வேண்டாம், நீ உட்காரு, நான் பாத்துக்கிறேன். வேண்டாப்பா, நான் பாத்துக்கிறேன். நீ அம்மாவை பாத்துக்கோ. நாங்க இல்லாத நேரத்துல சமையல் கட்டு பக்கத்துல போகாதீங்கன்னு நான் எத்தனை தடவை சொல்லியிருக்கோமா? சரிம்மா, நான் போயிட்டு வரேன். அமிர்தா, அம்மாவை பார்த்துக்கோ. ஆனந்த், உன் கூட நானும் வரட்டுமாப்பா? வேணாம்ப்பா, இந்த வேலை உங்களுக்கு சரிப்பட்டு வராது. அதெல்லாம் சரியா வரும்பா. இல்லப்பா, இன்னைக்கு வேண்டாம். நான் போயிட்டு வரேன்ப்பா. ஹே குமார், நீ என்னடா இங்க உட்காந்துட்டு இருக்க? விக்கிறதுக்கு போலையா? இல்ல, நான் ஒருத்தருக்காக காத்துக்கிட்டு இருக்கேன். நீ போடா. சரி, நான் போயிட்டு வரேன். என்னடா இன்னும் நீ போகலையா? பைக்ல வந்தது யாரா? அது எனக்கு தெரிஞ்சவங்கடா. அவங்க கிட்ட நீ ஏதோ கொடுக்கறத பார்த்தா. என்னது இது? அதுவா? அது ஒரு பொருள். அது பேர் என்ன தெரியாது, அதெல்லாம் சாருக்கு தான் தெரியும். சார் சொல்ற இடத்துக்கு அதை நான் கொண்டு போய் கொடுத்துருவேன். ஒரு நாளைக்கு 500 ரூபா சார் தருவாரு. ஒரு நாளைக்கு 500 ரூபாயா? ஆமா, அதனால தான் நான் இப்பெல்லாம் ஜாலியாக வாழ்ந்துட்டு இருக்கேன். இந்த வேர்க்கடலையை விட்டு எவ்வளோடா சம்பாதிக்க முடியும்? என்னடா நீயும் சேர்ந்துக்கிறியா? சார் கிட்ட உன்னை அறிமுகப்படுத்தி வைக்கிறேன்டா. சார் ரொம்ப நல்லவர். நீ அவர்கிட்ட சொன்னா என்னையும் சேர்த்துப்பாரா? பின்ன நம்மளை மாதிரி இருக்க எத்தனையோ பசங்களுக்கு எவ்வளோ வேலை கொடுத்துருக்காரு தெரியுமா? இந்த நிலைமை மாறணும்னா நீ சாரை பார்த்தா போதும். என்ன, வரியா? வரேன். அப்போ வா. விலை ரொம்ப கம்மியாக இருக்கே. சரி, பரவாயில்ல, ஓகே. சார். ம். சார். குமார், நீயா? இவன் யார், உன் ஃப்ரெண்டா? ஆமாம் சார், இவனும் நம்ம கூட சேர்ந்துக்கிறோன்றான். வணக்கம் சார். பையன் எப்படி? பாவம் சார். நம்பி கொடுக்குற வேலையை கரெக்டாக செஞ்சு முடிப்பானா? செய்வான் சார். அதை அவனை சொல்ல சொல்லு. செய்வேன் சார். குமார் சொல்கிறனால நான் உனக்கு வேலை தரேன். ரொம்ப ஜாக்கிரதையாக செய்ய வேண்டிய வேலை, தெரியும்ல? குமார் உன்கிட்ட சொல்லியிருப்பானே. சொன்னா சார். என்ன சொல்கிற? வேலை செய்ய தயாரா? எங்கள் அப்பாவுக்கும் வேலை எதுவும் இல்லை சார். அப்பாவையும் கூட்டிக்கிட்டு நாளைக்கு வரேன் சார். ஓகே, சரி, நீங்கள் போயிட்டு வாங்க. சரி, வாடா. யாராவது ஒருத்தவங்க துணி கொண்டு வாங்க. இவனுக்கு நல்லா வேணும். அடிபட்டு நல்லா ரத்தம் வருது.
எந்திரி. ஆபீஸ் ரூம்ல போய் மருந்து வச்சு விட்றவா. வா. அதோ சாரோட வண்டி. சார், என்னோட அப்பா வந்திருக்காரு. நீ போய் வேர்க்கலை வச்சுட்டு வாப்பா. நான் அப்பா கிட்ட வேலை விஷயமா பேசிட்டு வரேன். சரி சார். வாங்க. நீங்க ஆனந்தோட அப்பா இல்ல? உங்க பேரு நாராயணன் இல்ல? ஆமா சார். உங்களுக்கு வேலை இல்லை? ஆமா சார். என்ன வேலை சொன்னாலும் செய்யறதுக்கு தயாரா இருக்கீங்க. அதாவது என்ன மாதிரி? மிஸ்டர் நாராயணன், என் கூட இருக்கவங்கள நான் பெரிய லெவலில் வளர்த்து விட்டுருக்கேன். அதாவது அவங்க நல்லா செட்டில் ஆயிருக்காங்க லைஃப்பில். ஆனால் உன் விஷயத்தில் மட்டும் அதை உன் விதின்னு கூட சொல்லலாம். நீங்க நான் யாருன்னு உனக்கு இவ்வளோ நேரமா தெரியலல்ல? நீ என்னை கண்டுபிடிக்க கூடாதுன்னு எவ்வளவோ முயற்சி பண்ண. நான் போட்ட கணக்கு கொஞ்சம் மிஸ் ஆனதுனால உன்னோட வாழ்க்கையே என்னால் அழிஞ்சு போச்சு. உண்மையை சொல்லு, யார் நீ? நான் தான் உன்னோட பழைய நண்பன் சத்தியமூர்த்தி. பாவி துரோகி. ஒன்னும் பண்ண முடியாது. என் கூட சேர்ந்தா இப்ப கூட நீ லட்சாதிபதி ஆகலாம். என்ன சொல்ற? சேர்ந்துக்கிறியா இல்ல விலகுறியா? உன்னை சும்மா விட மாட்டேன்டா. ஓடா. டேய், இதுக்கு மேல ஒரு வார்த்தை பேசாத, அப்புறம் என் கண்ணு தான் பேசும். ஒன்னு சொல்றேன், இந்த விஷயம் உனக்கு எனக்கும் தவிர வேற யாருக்காவது தெரிஞ்சது, நாம சந்திக்கவும் இல்லை, இப்படி ஒரு விஷயம் நடக்கவும் இல்லை. சொன்னது புரிஞ்சுதா? யாருக்காவது தெரிஞ்சது உன்னோட சேர்த்து உன் குடும்பத்தையும் அழிச்சிருவேன். ஜாக்கிரதையா இருந்துக்க. அப்பா, 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 என்னாச்சு? என்னாச்சுப்பா? பா, என்னாச்சுப்பா? பா, ஒண்ணு இல்லப்பா. உங்களுக்கும் அவருக்கும் சண்டை ஆயிடுச்சாப்பா? அவரு உங்களை அடிச்சாராப்பா? அப்பா, என்னாச்சுப்பா? பா, அப்பா இந்த நிலைமைக்கு வர்றதுக்கு அவன் தான்ப்பா காரணம். அந்த துரோகி தான் காரணம். வா ஆனந்த். என்ன மறுபடியும் உனக்கு அப்பாவுக்கும் சண்டையா? இல்ல, ஒரு விஷயம். சரி வா, எதுவா இருந்தாலும் உள்ள போய் உட்காந்து பேசலாம். வாப்பா. என்ன யோசிக்கிற? வா ஆனந்த், உட்காரு. என்னாச்சு? ஏன் ரொம்ப டென்ஷனா இருக்க? எங்க அப்பாவுக்கு துரோகம் பண்ணவன நான் கண்டுபிடிச்சிட்டேன் டீச்சர். அப்படியா? பிரில்லியன்ட். அப்பாவும் அந்த ஆளை பார்த்தாரு. அவங்க ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்கிட்டாங்க டீச்சர். அப்புறம் அப்பா ரொம்ப பயந்துருக்கார் டீச்சர். இந்த விஷயத்தை யார்ட்டாச்சும் சொன்னா நான் கொன்னுருவேன்னு சொல்லி மிரட்டியிருக்கார் டீச்சர். அதனால என்ன செய்யறதுன்னு தெரியல. அந்த ஆள் என்ன அவ்வளோ பெரிய ரவுடியா? ஆமா டீச்சர். இத பத்தி வெளியே சொல்லக்கூடாதுன்னு அப்பாவும் அம்மாவும் சொன்னாங்க. இதுக்கெல்லாம் பயந்து ஒதுங்க கூடாது. மனுஷனுக்கு சாவு ஒரு தடவை தான் வரும். இன்னைக்கு இல்லைன்னாலும் என்னைக்காவது ஒரு நாள் போய் தானே ஆகணும். அதனால நம்ம நாட்டோட நன்மைக்காக நம்ம ஏதாவது செஞ்சுதான் ஆகணும். அது நம்மளோட கடமை.
இந்த உன் அம்மா அப்பா சொல்றதுலயும் தப்பில்ல. நாடும் இப்போ அந்த நிலைமையில தானே இருக்கு. எல்லாருக்கும் பயம். யாருக்கும் தெரியாம தான் நான் உங்களை பார்க்க வந்த டீச்சர். இந்த மாதிரி துரோகிங்களை பத்தி தகவல் கிடைச்சா அப்பவே போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணணும். எஸ்பி சார் எனக்கு நல்லா தெரியும். அவரோட ஃபோன் நம்பர் அட்ரஸ் எல்லாம் என்கிட்ட இருக்கு. அப்படியா? தோ வெரி குட். இந்த எல்லா விஷயத்தையும் நீயே அவர்கிட்ட டீட்டெயிலா சொல்லு. ஹலோ ஹலோ எஸ்பி சாரா? நான் தான் சார், ஆனந்த். பீச்சில் நான் உங்களை சந்திச்சிருக்கேன். சொல்லுப்பா. நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும் சார். சொல்லுப்பா. ஏய் ஓரமா போ. ச்சே, வழி நிக்காதீங்க, போங்கடா. நிறுத்து. எல்லா இடத்துலயும் சர்ச் பண்ணுங்க. கோ கோ. டேய் போலீஸ்டா, போங்கடா. ஏய் சீக்கிரம் பேக் பண்ணு. எடு. ஓடுடா.
அம்மா சத்தியமூர்த்தியை போலீஸ் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. பேப்பர்ல அவ நியூஸ் வந்திருப்பாருங்க. அட கடவுளே, சீக்கிரம் அந்த பேப்பர்ல என்ன இருக்குன்னு படிப்பா. சர்வதேச குற்றவாளி சத்தியமூர்த்தி கைது. சர்வதேச வியாபாரத்தில் கோடிக்கணக்கான மயக்க மருந்து வித்த சத்தியமூர்த்தி என்ற மாசிய தரவனை போலீஸ் அரெஸ்ட் செய்தது. போலீஸ் விசாரித்ததில் பல சிலை கடத்தல்களில் வழக்கிலும் இதுவரை சிக்காத குற்றவாளியாக தப்பி தவழ்ந்தது சத்தியமூர்த்தி என்று தெரிய வந்தது. இவரை கைது செய்ய போலீஸ்க்கு உதவியது ஆனந்த் என்ற 7வது படிக்கும் மாணவன் என்று தெரிய வந்தது. ஆண்டவனே, நீ என் பிள்ளைய காப்பாத்திட்ட. நான் அப்பவே உங்ககிட்ட சொன்னேன்ல, அம்மா நம்மள கைவிட மாட்டானே. அம்மா தேவி, ரொம்ப நன்றிம்மா. நான் காலம் பூரா கடமைப்பட்டிருக்கேன். இப்ப நீ புரிஞ்சுக்கிட்டியாடா உங்க அப்பா திருடன் இல்லைன்னு? இந்தியா எனது தாய்நாடு. இந்தியர்கள் அனைவரும் எனது உடன்பிறப்புகள். எனது நாட்டை நான் பெரிதும் நேசிக்கின்றேன். நாட்டின் பழம்பெருமைக்காகவும் பன்முக மரபுசார்பிற்காகவும் நான் பெரிதும் அடைகிறேன். என் நாட்டின் பெருமைக்கு தகுதி விளங்கிட என்றும் பாடுபடுவேன். என்னுடைய பெற்றோர், எனது ஆசிரியர்கள், எனது உடன் பிறந்தவர்கள் அனைவரையும் நேசிக்கின்றேன். எல்லோரிடமும் அன்பும் மரியாதையும் காட்டுவேன். என் நாட்டிற்கும் என் மக்களுக்கும் உழைத்திடம் உழைந்து நிற்பேன். அவர்கள் நலமும் நலமும் பெறுவதில் நான் மிகவும் மகிழ்ச்சி காண்கின்றேன். நம்ம ஸ்கூல்ல படிக்கிற ஆனந்துங்கிற பையனை பத்தி இன்னைக்கு பத்திரிக்கையில ரொம்ப முக்கியமான செய்தி வந்திருக்கு. ஆனந்த், இங்க வாப்பா. அஸ்வதி, இந்த பேப்பரை படிமா. சரிங்க சார். போமா. சர்வதேச குற்றவாளி கோடிகள் விலையுள்ள போதைப் பொருளை சத்தியமூர்த்தி என்ற மாஃபியா தலைவனை போலீஸ் கைது செய்தது. போலீஸ் விசாரித்ததில் பல சிலை கடத்தல் வழக்கிலும் இதுவரை சிக்காத குற்றவாளியாக தப்பித்தவர் சத்தியமூர்த்தி என்று தெரிய வருகிறது. இவரை கைது செய்ய போலீஸ்க்கு உதவியது ஆனந்த் என்ற 7வது படிக்கும் மாணவன் என்று போலீஸ் கூறியுள்ளது. நம்ம ஸ்கூலும் இந்த நாடும் பெருமைப்படுற மாதிரி நல்ல பேர் எடுத்த ஆனந்த பாராட்டுற வகையில ஸ்கூல் சார்பா ஒரு பெரிய விழா நடத்தப்படும்னு நான் ரொம்ப சந்தோஷமா இங்க தெரிவிச்சுக்கிறேன். வர ஞாயிற்றுக்கிழமை காலையில 10 மணிக்கு ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரும் அவங்க பேரண்ட்ஸை கூட்டிட்டு ஸ்கூலுக்கு வந்துடணும்னு நான் அறிவிச்சுக்கிறேன். போங்க எல்லாரும் அப்படியே லைனா போங்க. பாத்து மெதுவா போங்க. பாத்து போங்க. போங்க. வா வா வா, போ. இந்த பக்கம் போ. நம்ம ஊர் அம்மன் சிலைய இவன் தான் திருடி இருக்கான். ஆமாப்பா, பாவம் நம்ம அந்த நாராயணனை என்னென்ன பேசிட்டோம். தப்பு பண்ணிட்டோம்ப்பா. பாவம், அவன் எவ்வளவு நாள் ஜெயில இருந்துட்டான். அந்த பையனுக்கு என்ன தைரியம்? சான்ஸே இல்ல. ஒரு விஷயம் ஒத்துக்கணும்பா, அந்த பையனுக்கு ஸ்கூல்ல மரியாதை கொடுக்க போறாங்களாம். அதை நம்ம எல்லாரும் ஏத்துக்கணும். அனைவருக்கும் வணக்கம். ஆனந்தனை பத்தி எனக்கு தெரிஞ்சது வரைக்கும் நான் இப்போ உங்ககிட்ட சொல்லணும்னு நினைக்கிறேன். ஆப்ரகாம் லிங்கனோட சின்ன வயசுல செய்யாத குற்றத்துக்கு தண்டிக்கப்பட்டு அப்பா ஜெயிலுக்கு போனதுக்கு அப்புறம் உடல்நலம் சரியில்லாத அம்மாவையும் தம்பியையும் பாதுகாக்கிறதோட அதோட சேர்த்து தீமைகளுக்கு எதிராக குரல் கொடுக்கறதும் போராடவும் செஞ்ச ஆனந்தனை உண்மையை சொல்லணும்னா எப்படி பாராட்டுறதுன்னு தெரியல. எதிர்காலத்தில் ஆப்ரகாம் லிங்கம் மாதிரியே அவன் வரணும்னு, அதுக்கு அவங்க அப்பா அம்மா உறுதுணையாக இருக்கணும்னு நான் வேண்டி கேட்டுக்கிறேன். நன்றி, வணக்கம். அடுத்ததாக நமது அழைப்பினை ஏற்றி இங்கு வந்திருக்கும் மரியாதைக்குரிய எஸ்பி அவர்களை பேச அழைக்கிறேன். வணக்கம். அன்பான மாணவ மாணவிகளே, இன்னைக்கு இந்த நிகழ்ச்சியில பங்கெடுத்துக்கிறத நினைச்சா நான் உண்மையிலேயே பாக்கியமா நினைச்சுக்கிறேன். உண்மையை சொல்லணும்னா இந்த பையனை எனக்கு முன்னாடியே தெரியும். ரொம்ப நல்ல பையன்.
அடுத்தவங்க பொருளுக்கு ஆசைப்படாம கஷ்டப்பட்டு உழைச்சி வாழ்ந்துகிட்டு இருக்கிறவன், மனசாட்சியோட வாழணும்னு அதே சமயம் 100% உண்மையானவனா இருக்கணும்னு வாழ்ந்துகிட்டு இருக்கிறவன், இதை நான் கண்கூட பார்த்தவன்றது தான் உண்மை. இதே போல ஒவ்வொரு பசங்களும் வாழணுன்றது தான் என்னோட ஆசை. அதை நான் இந்த மேடையில் தெரிவிச்சுக்கிறேன். எல்லாரும் இந்த பையனை பார்த்து கத்துக்கணும். இந்த பையனுக்கு பாராட்டு விழா எடுக்கிறது, அவனை பாராட்டுறது இதோட நிக்காம நாட்டோட நன்மைக்காக போராடுற ஆனந்த் மாதிரியான பசங்களோட எதிர்காலத்தை யோசிச்சு அவங்களுக்கு தேவையான எல்லா உதவிகளையும் செஞ்சு ஊக்குவிக்க வேண்டியது நம்மள மாதிரி ஆளுங்களோட கடமைன்னு நான் நினைக்கிறேன். அதுபோல என் கூட இருக்கிற மற்றவங்களும் உதவி செய்வாங்கன்ற நம்பிக்கையோட இதை நான் சொல்றேன். இப்ப எங்க சார்பா ஒரு சின்ன பரிசு அவனுக்கு நான் கொடுக்குறேன். அது இந்த ஆனந்தன்ற நல்ல பையனுக்காக ஒரு சிறந்த அங்கீகாரமா நான் நினைக்கிறேன். ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ சார். இப்பொழுது நம்முடைய ஆனந்த் உங்கள் முன்பு ஓரிரு வார்த்தைகள் பேசுவார். மரியாதைக்குரிய ஆசிரியர்களுக்கும் என்னோடு படித்துக் கொண்டிருக்கும் சக மாணவர்களுக்கும் பெற்றோர்களுக்கும் என்னுடைய பணிவான வணக்கங்கள். இன்னைக்கு நான் இந்த மேடையில் நிற்கிறேன்னா உங்கள் எல்லாருடைய பாராட்டுகளும் வாழ்த்துக்களும், அதுக்கு காரணம் சுகந்தி டீச்சர் தான். எங்க அப்பா நிரபராதின்னு நிரூபிச்சு என்னையும் என் குடும்பத்தையும் சமூகத்துக்கு முன்னாடி கௌரவத்தோட தலை நிமிர்ந்து நடக்கிற மாதிரி சூழ்நிலையை உருவாக்கி கொடுத்துருக்க எஸ்பி சாருக்கும் எப்படி நன்றி சொல்றதுன்னு தெரியல. நான் என்னைக்கும் சாருக்கு நன்றி கடனோட இருப்பேன்னு இந்த மேடையில் உங்க எல்லாரும் முன்னாடி தெரிவிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம். இதெல்லாம் கொண்டு போய் அம்மா கிட்ட காட்டலாம். இரு, விடு, அவன் தருவான். எதுக்கு அவன் கிட்ட இருந்து போடுகிற? வா, இந்த பக்கம் வா, சும்மா இரு. இந்த பக்கம் வா, வாங்க. அம்மா, என்னப்பா? அம்மா, அப்பா, அம்மா என்ன கூப்பிடுறாங்க. வெறும் அர்ச்சனை இல்ல, அந்த அம்மனுக்கு பாலாபிஷேகமே நடத்தணும்.